இன்னைக்கு உங்க எல்லாருக்கும் யாரு அன்னதானம் வழங்குறாங்கன்னு பாத்தீங்கன்னா ஆஸ்திரேலியால இருந்து தேவன் மேரி அவங்களோட பையன் இலக்கியன் தம்பி பேரை சொல்லிதான் உங்க எல்லாரோட பசிய போக்க சொல்லியிருக்காங்க. இருக்கீங்க உங்க 100 பேருக்கும் இன்னைக்கு இலக்கியன் தம்பி தான் வடை பாயசத்தோட ஞாயிற்றுக்கிழமை இன்று திருவாரூர் மாவட்டத்தில் ஜிஹெச் நுழைவாயுவில் உங்க எல்லோருக்குமே இன்னைக்கு 14ஆம் தேதி 9 மாசம் 2025 இந்த அன்னதானத்தை வழங்க சொல்லிருக்காங்க. இலக்கியன் தம்பி நல்லா இருக்கணும்னு மனதார வாழ்த்துவோம். நல்லா இருக்கணும்பா பிள்ளை. தம்பி நல்லா இருக்கணும்பா 100 வயசுக்கு. தம்பி நல்லா இருக்கணுமா 100 வயசுக்கு. தம்பி நல்லா இருக்கணும். தம்பி நல்லா இருக்கணும். இலக்கியன் தம்பி தான் உங்க தம்பி நல்லா இருக்கணும். இலக்கியன் தம்பி நல்லா இருப்பாங்க. இலக்கியன் தம்பி நல்லா இருக்கணும். இலக்கியன் தம்பி நல்லா இருக்கணும். இலக்கியன் நல்லா இருக்கணும். உங்க எல்லாரும் தம்பி நல்லா இருக்கணும். தம்பி இலக்கியன் தம்பி நல்லா இருக்கணும். தம்பி நல்லா இருக்கணும். இலக்கியன் உங்க எல்லோரோட பசிய போக்குறது இலக்கியன் தம்பி தான். திருவாரூர் மாவட்டத்துல சாப்பாடு கொடுங்க. வெயில்ல நிக்கிறாங்க. சிந்தாம சாப்பிடுற அப்பா ஒரு பருக்க தானப்பா. ஒரு பருக்கையா? அப்படி சொல்லாதடா. இந்த ஒரு பருக்க ஏதோ ஒரு ஊர்ல யாரோ ஒரு விவசாயி நிலத்துல நெல்லா இருந்திருக்கும். அதை அறுவடை பண்ணும்போது வயல்ல விழுந்திருக்கலாம்ல, இல்ல களத்துல அடிக்கும் போது சிதறி இருக்கலாம்ல. அதுல எல்லாம் தப்பிச்சு மூட்டையில ஏறி ரைஸ் மில்லுக்கு போயிருக்கும். அங்க அவிச்சு அரைச்சி புடைச்சி இதுலயும் தப்பிச்சு கடைசியில அரிசி ஆயிருக்கும். அந்த அரிசிய உங்க அம்மா கழுவும் போது நழுவாம, வடிக்கும் போது தெரிக்காம பதமா உனக்கு சோறாக்கி போட்டிருக்காங்க. இத்தனையும் தாண்டி உன் தட்டுக்கு வந்த இந்த ஒரு பருக்க வளர்ச்சிய போக்குனால குப்பைக்கு போகணுமாடா?